இப்போ வந்து நேற்றைய தினம் கூட உண்மையில் இந்த தஸ்யா குட்டினை வந்து பிறந்த நாளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுத்துருங்க. என்ன ஆதரவு வந்து நல்ல மாதிரியெல்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்ன, அதை நீங்களாம் சொல்லணும். பாருங்க மலையை பாருங்க, மழையண்டா மழை தான் இன்றைக்கா, கட்டும் மழையா இந்தியா பூ இன்றைக்கு மழை விடாது. இதுதான் தெரியும் ஊருக்கு கதைக்கணும். இது சைக்கிள் வச்சா கூட தெரியல என்னென்ன. ஆனால் நான் விழுந்தேன் நான் சைக்கிள். அவன் நினைச்சிருந்தா அந்த காசை போய் சமைச்சிருந்துக்கிறான். உங்களோட அன்பு பாசம் உண்மையாக தங்கண்ட பெத்த பிள்ளைன்ற சமனாங்க நினைக்கிறதே தான் எல்லாமே செய்கிறா. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் இன்று ஒன்று எடுப்போம்னு சொல்லி அப்போ மாவட்டம் வந்து நாங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் எங்கே நேற்று ஃபுல்லாக சத்தியமாக வந்து மழை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்திங்கன்னா அத்தனை நாட்களுக்குமே வந்து லீவு. திடீர்னு வந்து இங்கே வந்துட்டு நான் இப்போ லீவான நாட்களில் தான் வந்து சொந்த பந்தம் வந்து எல்லா இடத்தையும் வந்து போகலாமே. அப்போ வந்து நேற்றைய தினம் கூட உண்மையில் இந்த தஸ்யா குட்டினை வந்து பிறந்த நாளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுத்துருங்க. என்ன ஆதரவு வந்து நல்ல மாதிரியெல்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்ன, அதை நீங்களாம் சொல்லணும். வேறு வேறு சொல்லல. உண்மையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக நானே வந்து இப்போ சொல்லியிருந்தேன், உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தஸ்யாவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணுமெண்டு. அந்த வகையில் வந்து சந்தோஷம். உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட சரியான மாதிரி மழையாக போட்டு அப்போ வந்து இன்று கூட நான் நேற்று எடுக்கலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா நேற்று தினம் தஸ்யாண்ட பிறந்த நாளுக்காண்டி ஒரு வித்தியாசமாக எல்லாம் கொஞ்சம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பதிவை தான் இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. எங்கே அன்றைக்கு அவா வேறு இல்லையோ உங்கள்கிட்ட அவா படுத்துக்க என்ன இல்லை அது பிள்ளை வரப்புறைய முன்னின்றுக்கோ அது அவளுக்கு சாப்பாடுனா காணும் தெரியுமா. புட்டியும் சொன்ன மாட்டீங்க 12 இட்லி சாப்பிட்றான் என்ன 13 மத்தியில் 13. சரி ஓகே உறவுகளை உண்மையில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நான் மழையை பெற்று இன்றைக்கு மழை இல்லையோன்னு மப்பு கட்டுதுடா. அப்பா தசுக்குட்டியும் சொல்ல போறீங்களே, ஒன்றும் சொல்லலையே ஏன் செல்லக்குட்டி சத்தமாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கள் வீடியோ வந்து நீங்கள் நார்மலாக சமாளித்து பாருங்க. எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட்டு பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களே சொல்லணும். ஓ பிறகு பெல் பட்டனு பெல் பட்டனே நார்மலாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து உடனே உப்பாக வருமா வீடியோ பார்த்து கொண்டே இருங்குவா. அப்புறம் என்ன மிச்ச கட்டங்கள் எல்லாமே வந்து நார்மலாக நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அம்மா என்ன செய்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி போட்டுட்டோம், பால் பொன்னி சோறு. இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய், வெங்காயம், வாழைக்காய், தூள், ரச்சிச்சரக்கு, தேங்காய் எல்லாத்தோடையும் இருக்கிறோம். என்ன ஏன் இருக்கிறோம் சொல்லுவா பஞ்சாசியா? அது முன் நின்றுள்ள சொன்னாங்களா இன்றைக்கு தஸ்யா கொண்டிருந்த பிறந்த நாள் விருந்துக்கு இதோட இருக்கிறோம். ஆனால் இறைச்சிக்கு போயிட்டேன்னா இறைச்சி இன்னும் கொண்டு வரையலை. அதனால் நாங்கள் இப்போ அரிசியை போட்டு அவிய வச்சுட்டு இப்போ நாங்கள் கத்தரிக்காய், வெங்காயம், தேங்காய் திருவுறது தான் பார்க்க போகிறோம். சரி நாங்கள் தேங்காய் திருவோம். என்னது தேங்காய் திருவுறோம்? என்ன சாப்பாட்டுக்கு? சோறுக்கு தேங்காய் பூவை என்னத்துக்கு சொல்லுங்க அப்போ. என்னது பால் விடுறாது? பெரிய கிஃப்ட் வாங்கினது. என்ன கிஃப்ட் உனது காட்டுங்கோவன். அப்ப என்ன வாங்கி தந்தார் பிள்ளை காலமே ஏத்துவீங்க இப்ப காலம் அப்ப வாங்கி தந்தார் பிள்ளைக்கு. என்ன எடுக்க போது எல்லாம் சொல்லி ஓடியாங்க. சசியாவுக்கு இன்றைக்கு என்ன மாதிரி பிறந்த நாள் கொண்டாட எப்படி போகுது? இந்த மாதிரி போகுது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னது, பக்கத்து ஆக்களை சொன்னதோ
இல்லை இதில் ஒன்றும் இழுத்துக்கொள்ளே போட முடியாது ஆளுண்ட பெருசா பேர கொஞ்சம் ஆள் அளவன் முச்சை போடல முச்சை தான் போட போகிறோம் இனிமே தான் போட போறீங்களோ இப்படி வச்சிருங்க இப்படியா வடிவா தூக்கிடா இது பேரன் தூக்கல மாமா என்ன வேண்டுதாரு போடணும் சசி என்ன வேண்டுதாரு பிள்ளைக்கு பட்டம் பெரும் பட்டமே உங்களுக்கு இது ஒன்றும் இழுத்துக்கொண்டு போட முடியாது அப்ப சின்ன பட்டமா சொல்லுங்க அவ சின்ன பட்டம் நாளை வேண்டுதானே அக்காட பிறந்த நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேண்டுவோம் இது எப்போ ஏற்ற போறீங்க நாடோண்டி நாரண்டைக்கு ஏற்ற போறீங்க அப்பப்போ வச்சிருக்க போறீங்களா சரி பார்த்துருப்பீர்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் உறவுகளே மக்களை பார்த்தீங்கன்னா தஸ்யாண்ட பிறந்த நாளுக்கு சொல்லியிருந்தா மழை வராதுன்னு சொல்லி மழையண்டா இந்த கடவுளை அடிச்சு ஊற்றுது மழையா மரங்கள்லாம் ராட்டம் இந்த இப்படியே பெஞ்சு கொண்டு இருக்க மாட்டா சரி உள்ளக வச்சுதான் கேக்கு கட் பண்ணணும் தஸ்யா குட்டி மேத்த பாருங்க இந்த கடவுள் என்ன கருப்பாயிட்டேன்னு சொல்லி இப்படி புகாரா கிடக்கு மக்கள் விட்டு பாருங்க வாழைக்குலைய இந்த வாழைக்குலைய 10 கிலோ பாருங்க மலையை பாருங்கோ மழையண்டா மழை தான் இன்றைக்கா கட்டும் மழையா இந்தியா பூ இன்றைக்கு மழை விடாது ஆனால் ஒரு இளநீ ஒன்று குடிக்கலாம் தான் ஆனால் இளநியும் எல்லாம் பிடுங்கி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம விடாது ரைட் அங்கே ரைட் என்னமோ அம்மா சமைக்க போகிறாங்க மழையை பார்த்தியல்லானே வழியிலே உடம்பு விளக்கடையில் ஆகுது செந்திரண்டா கொட்டில் இந்த சாட்சி மலைக்கு வெள்ளம் போகுது இப்போ பார்த்தீங்கண்டா உங்களுக்கே பார்க்க தெரியும் சோறு கத்தரிக்காய் எல்லாம் காய்ச்சிட்டு சட்டியும் வச்சுட்டேன் இறைச்சிக்கறி காய்ச்சறதுக்கு இப்போ சட்டி வச்சோன்னே சூடு ஏறிட்டு இப்போ நான் எண்ணெய் விட போகிறேன் அதுவும் இந்த மழை நேரங்களில் என்ன செய்யற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சமைக்கணும் சமைக்கணும் உள்ளுக்கும் செய்யலாதானே பெரிய சட்டிகள் வச்சு செய்கிறபடியாக இதில் இருந்தால் செய்யலாம் வெளி வீதிக்கும் போயிடலாது தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன் எண்ணெயும் சூடாகணும் சட்டி சூடாகிட்டு தான் சசிங்குட்டியாகலையும் காணையில் தட்டிங்குட்டி வாங்க செல்லம் வாங்க என்ன செய்கிறீங்க மழை நேரமே அவர் முச்சை போட்டு வட்டம் ஏற்றுறதுக்கு மழை டக்காண்டு வந்துட்டு நிறைய மழை சொல்ல இல்லாமல் அப்படி வெயில் அரைச்சது திடீரென பார்த்தா மழை வந்துட்டுது சசியா சொல்லியிருந்தா என்ன பிறந்தாலும் மழை வராதண்டு பாப்பம் ஒரு வெங்காயத்தை போட்டு ஆகிட்டு தான் பெரிய சட்டியில் சூடாயினா தெரியல வெங்காயத்தை போடுவோம் அது ஒன்றா போடலாமே ஓ இன்னும் கொஞ்சம் பதம் பண்ணுவோம் அப்படியே வெங்காயம் வதங்க நான் கருவேப்பமில் போடுவோம் சேர்ந்து வதங்காட்டும் தேவையான அளவு கருவேப்பமிலை வெங்காயம் இப்போ வதங்க வேணும் அதான் பிரச்சனை வெங்காயம் வதங்கினா தான் தாளிச்சதுக்கு சாமை பார்த்தீங்களா என்ன மாதிரி விளக்கு மாதிரி எரியுது உண்மைக்கே நல்ல முள்ளு தடிக்கண்டாலும் நல்ல விளக்கு மாதிரி தானே எரிகிற சவுக்கம்புற மாதிரி இந்த முள்ளு குத்தினால என்ன விஷமண்டு தெரியுமோ எனக்கு குத்திட்டுது 2-3 வேற முறை எடுக்கே இப்படியே
வெங்காயம் பதங்கட்டு தச்சுக்கொண்டே ரசியா ஓடியாங்கோ ஓடியா சொல்லம்மா குட்டிகளை எல்லாம் ஓடியாங்கோ காய்ச்சிரம் ஓடியாங்க சொல்ல சசிங்கர சொல்ல ஓடியாங்க ரெண்டு சசிங்கர கேளுங்க என்ன கேட்ட நீங்களா அம்மா வாங்க தச்சா குட்டி என்ன செய்றீங்க உள்ளே வாங்க வாங்க சசிங்குட்டி என்ன கேட்ட நீங்களா அம்மாவை அதில் வாங்க அங்கால போ இப்படி வாங்க என்ன தச்சா போனீங்க இப்போ மலையாக்கியோ உள்ளுக்குள்ள பட்ட வேத்தினவியா பார்த்தீங்களே என்ன போட போயிடலாமா தேவையான அளவு பெருஞ்சீரகம் போட போறேன் அப்படின்னு வச்சிலாம் போடலாமா பெருஞ்சீரகம் போட்டுட்டு ரஜ்ஜி போடலாம் புகை வரும் தாளிச்சாதான் வாசமாக இருக்கும் சசினா என்ன பட்டம் ஏற்றி கொண்டு நிற்கிறாரோ பட்டம் ஏற்றி கொண்டு நிற்கிறாரோ ஆ சச்சி நோடியா என்ன செஞ்சீங்க தச்சி குட்டி கொஞ்சம் அப்படியே வதாங்க சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்ற பிஸ்கெட்டு சாப்பிட்றேன் இந்த காலம் தனியாக யோசிக்கிறோம் என்ன செய்யலாம் மழை என்பது ஒதுங்க மேலா நிற்க மேலாது இங்கே நிற்கிறார்கள் யோசிக்கணும் கரையை காய்ச்சினா எனக்கு ரத்தி தொண்டாயிரம் தெரியணுமோ ரெண்டு கால் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த படமும் இல்லை என்ன இல்லைடா ரஜ்ஜி ரஜ்ஜி கொடுங்க சசிங்குட்டி இந்த ஈரோடு ரெண்டு கிலோ ரச்சி பெரிய பெரிய பீஸா வெட்டி இருக்கு பாருங்கோ மூடி விடுவாங்க எங்கே வேண்ட ஈரல் தொண்டு இஞ்சி இருக்கு வேறங்க இது வந்து தச்சிங்கொட்டி சச்சிங்குட்டிக்கு பெரிய ஈரை எடுத்து இருக்கு பெரிய கொஞ்சம் போனவங்களா அவங்க ஒன்று வந்து ரத்தினம்மா ஓ தேவையான அளவு உப்பு போட போகிறேன் சச்சின் என்ன போடுறது என்னத்துக்கு உங்களுக்கு என்ன தாரது என்ன போட்டது அப்படியே மூடி விட்டு அவியோட உப்பு உப்பு போட்டு நாங்கள் என்ன நல்ல வடிவாகவே இங்கே அவிஞ்சு கொண்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கோ இனிமேல் நாங்கள் பால் விட போகிறோம் புகைய பாருங்கோ தேவையான அளவு பால் மிகரப்பன் கொதிக்கத்தான் பூல் போட போகிறோம் இப்படியே கொதிக்கட்டும் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா தூள் எல்லாம் போட்டு நல்லா இருக்கணும்மா சரியான புகையாக இருக்கம்மா நல்ல வடிவா கொதிச்சு வந்துட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா 3 தேசி புளி எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வட்டி கிடக்கும் உள்ளியும் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு ஆனால் கொஞ்சம் மினக்கட்ட வேலானது தச்சி குட்டி வளர்ந்துன்னு ஓடுவீங்களா தச்சி எடுத்து தெரியுங்க தச்சியா ஆ எப்படி செல்லதுக்கு கைக்கு பிடிச்சிருக்கோ சரி என்ன சொல்ல செய்யற எனக்கு கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் கேட்கவே இல்லையே சந்தோஷமா கிடக்கண்டு எனக்கு சந்தோஷம் என்ன சொல்றீங்களோ கொஞ்சம் அங்கே விட்டதை போங்க என்ன சந்தோஷத்தை பார்ப்போக்கா பிள்ளை இந்த முகத்தில் நல்ல சந்தோஷம் தெரியுதுன்னு பார்ப்போம் டியூஷனுக்கு எல்லாம் போகலாம் எது இது இல்லைதான் கொஞ்சம் வளரும் வளரும் வேறு யார் சாய்க்கு வச்சுக்கிறேன் புதுச்சாய்க்கு வேறியோ உங்கள்கிட்ட பச் பிள்ளை எல்லாரும் வச்சுக்கணுமோ லட்சுமி இல்லை சைக்கிள் எடுத்தேன் என்ன சொல்ல எடுத்து காணையிலையே ஆ சச்சின் என்ன யோசிக்கிறீங்க செல்லக்குட்டி தன்னை ஏற்றி கொண்டு போட்டுமா அக்கா அக்கா ஏற்றுவேன் கால் கொடுத்தா சரி கால் கொடுக்க மாட்டேன் ஆ சரி தச்சு அவங்க இனிமே என்னதான் சிறப்பு இருக்கணும்
ஒட்டே டீஷர்ட் எடுத்துக்கிறோம் ஓ பச்சை கலர் கேக்கெல்லாம் பச்சைண்டு என்ன அனிதா கோவிக்க போகிறாளே உண்மையில் புதுச்சேக்கன்னா ஒரு வாடிவு தானே அது ஆனால் பிரபு தான் அது பாவிக்கிறத பொறுத்து என்னண்டு அது பாவிக்கிறத பொறுத்து Right. சரி இதுக்கு போட்டாச்சு அது அங்கால தான் போடணும் ஆனால் பாவம் சச்சின் தான் நல்லா போகிறேன் தெரியுமா சரி தம்பிக்கு எடுத்து கொடுத்த சைக்கிள் கிணத்துல கொட்டி அவன் இனி பாரசமாக ஆளை மூடுச்சு சைக்கிள் போய் என்ன வேலை செல்லாம் போகுது 45 45 சரி 45 இந்த டிசைன் வால் இந்த கவர் வால் எடுத்துக்கொண்டு கவர் வரல டிசைன் வரல இதை உரிக்கட்டோ அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் விடுங்க இல்லாடி புறா இப்போ வரைக்கும் இந்த கவர் மட்டும் கலட்டி விடு இது வால் இருக்கட்டு இது பாக் கவரை போட்டு புதுசாக தெரியும் ஊருக்க கதைக்கணும் புது சைக்கிள் வச்சா கூட தெரியல என்னண்ணே ஆனால் நான் விழுந்தேன் சைக்கிளில் போடுவான் ஒரு நான் போக மாட்டேன் பயம் கொஞ்சம் சைக்கிள் முடிந்தாலும் பார்த்தியோ இந்த பார்த்துட்டு ஆனால் தச்சு விட்டுக்கணும் தெரியல தச்சுக்கொட்டி உள்ள ஆனால் விழுந்தா சரி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்களோ எனக்கு காலஞ்சன் இருக்கு வேணே அது இருக்க கூட சரியா உரிச்சிருக்கேன் உரியா இன்றைக்கு பசியாக உண்டு ஒரு தடவை பேசக்கூடாது மச்சான் என்ன போடுற தொப்பி போடுறியோ தொப்பி போடுறீங்களோ திலக்குட்டி தலைக்கு சச்சிக்குட்டி தலைக்கு தொப்பி போடுறீங்களோ சைக்கிளில் ஒரு முடிவு கொண்டு பார்க்க தான் இருக்கிறீ நான் ஓட போகிறேன் சைக்கிளில் அப்போ என்ன முன்னு கூட என்ன சதியா என்ன கொப்பியெல்லாம் அமைச்சு கொண்டு போவாள பேக்குன்னு தான் இப்போ பேக்கும் தானே போட்டு சேர்ந்தேன் ஏய் முன்ன சின்ன கோழி ஆச்சா முன்னோக்கு வருவாங்க கொஞ்சம் பின்ன கொஞ்சம் சைக்கிள் கொஞ்சம் உருட்டுமா இங்கே பெல் இருக்குங்க பாருங்க அடிக்கல அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு போங்க அப்படியே கொஞ்சம் போங்க அப்படி சாசி அப்படியே இருக்கு கட்டு சாசி தானே இந்த பார் கவர் எல்லாம் கொழுவுறானே இந்த சாசியா கொழு கொண்டு இந்த எனக்கு கொழுவ தெரியா இப்படி இப்படி கொழுவினா சரி விழுகுது அப்படி ஒன்று மாறி மாறி கொழு இந்த இப்படி சரியா எது இது 100 ரூபா ஒரு பேக்கெட் 100 ரூபாய் இந்த மாறி மாறி ஒன்றோட்ட இதுக்கு பாரு சாசியும் கொழுவிட்டான் நம்ம பார் கவர் பேருந்து பாப்பா பிடிச்ச அவனும் சாயக்கடையில் வேலை செஞ்சு காமிக்கலாங்கடா முதல் நேச்சரி பக்கங்க போகக்கூடாது என்ன ஒரு டீச்சர் அடிப்பா என்ன மாதிரி தான் நீ நேச்சரி போக மாட்டியோடா சொல்லு நீ போகணும் நிறையா போகுது வீடியோ பார்க்குறாங்க சரி ஆனால் சசியா ஓடுவாள் இந்த சேக்கு ஓடி காட்டணுமா படிச்சுக்கிறேன் சீட்டெல்லாம் பாய்ச்சிருக்கு நீங்கள் ஓடி காட்டணும் அம்மா அங்கே என்ன தூளெல்லாம் போட்டாச்சு போடக்கா 3 மணியா இன்னும் சாப்பிட காணே தலையை சுத்துது ஒன்றே மீனாக கூட சச்சினக்கம்மா சச்சின் என்னண்டு பூட்டி போட்டு திறப்படுக்கிறேன் வாக்கு முறுக்கா இது எல்லாம் இன்னும் கலராக போகுது என்ன தெரியும் ரைட் எத்தனாக்குற ரைட் சச்சினக்கா பூட்டி காட்டுங்க இல்லை உன்னட்டா கொடுக்கக்கூடாது நீ எல்லாம் கலட்டி ஒரு வழி பார்க்க போகிற ஆத்தி இது கொடு பூட்டு கையோட வர போகுது ஆ பெரிய போகிறான் நம்மளையே
நானும் தம்பியும் சைக்கிள் ஓட போகிறோம். ஓட போகிறீங்களே? தம்பி ஒரு சைக்கிள், நானும் ஒரு சைக்கிள். அங்கே ஒரு நாள் தானே. பார்ப்போம் நடக்குதான்னு. சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே, இப்போ தான் நல்ல மாதிரி எல்லாமே வந்து அம்மா சமையல் எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்கண்ணே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி மழைக்கு தான் வந்து சசியாண்ட பிறந்தநாள் கொண்டாட்டம் கூட முடிஞ்சிருக்கேண்ணே. ஆனால் ஒரு வருஷம் மாறில. இந்த வருஷம் இந்த பலன் கூடா போடக்கு பிள்ளை நல்ல வேணே தசி மழை பெய்யல நல்லமும் கூடாதோ. அக்காவுக்கு கேக் பண்ண போட. இவன் தான் கேக் பண்ணப்பாங்க. நல்ல ஒரு மச்சிங்க இருக்கேண்ணே. சரி, இப்போ நோமலாக வந்து பார்த்துருப்பீங்க உறவுகளே, இவங்க 2 பேருமே காணாமல் இருப்பீங்க வீடியோக்கள் மூலமாக. எங்கே போனீங்க? கொழும்புல போனீங்களே. நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை பிறகு தங்கச்சி அத்தானாக்கள் வந்திருக்கிறவன் வீடியோ மூலமாக. அந்த வகையிலும் ஒரு சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நோமலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் எல்லாத்துலேயும் வந்து கலந்து கொண்டு சாப்பாடெல்லாம் வந்து போட்டு தர்றவங்க. இன்றைய தினம் வந்து எங்களுடைய தங்கச்சியாக வந்து சாப்பாடை வந்து பரிமாற போகிறாங்க. ஏன்னா நிறைய நாளாச்சு நானும் வந்து தங்கச்சியின் கையால் வந்து சாப்பாடு வேண்டி சாப்பிட்டு அப்படி தானே என்ன மோதிரங்கள்லாம் கணக்கவாக கிடக்கு. என்ன பித்தளையோ போகணும், பித்தளை வேலை கிடக்கு. சரி இந்தாங்க. இந்தாங்க அம்மா டாச்சா அப்படிங்கோ. இன்றைக்கே சுழஞ்சானால் இல்லை என்ன போடுங்க சாப்பாடு. தின்னு இது முதல் சச்சுங்குட்டி தான் போடணும். ஏன்னா அவர் தான் இவங்க வயசுக்கு மூத்தாள். விடுங்கோ. அவர்கிட்ட ஈரலையும் தேடி பிடிச்சி கொடுக்கணும் என்ன. ஆனால் சச்சுங்குட்டி இந்த சைக்கிள் என்ன மாதிரி கிடக்கு. ஆமாம் ரீப்போண்டு போகிறேன். ரைட் பிள்ளை அடுத்த இப்போ கடை சாங்கள் சாப்பிட்டு முடிய மட்டும் இப்படி தான் போடணுமா? நீ சாப்பிட போய் இப்படி இல்லை தானே. நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடுவோம் முடியும். வேணா நீ தானே பெருமாறுற என்ன அப்படியே. ரைட்டா கொஞ்சம் உண்டானே ஒட்டி அடியாக கொண்டு அம்மா சுண்டை ஈரலை சூ இதுக்கு நீங்க கரெக்ட் இந்த கரெக்ட் இந்த இது கொஞ்சம் அதான் உண்மை. என்ன ஆள் பிள்ளையா இல்லை கிடாது டக்குன்னு போடுறாள் இல்லையே சாப்பாடு. கையில் கொஞ்சம் நடங்குது. சரி கறிகளை விடாட்டாலும் பிரிஞ்சா பறிஞ்சோ சாப்பிடுவாங்க அப்படி கிடக்கண்டு என்னதில்ல. ஆனால் பாவனாக்கு நல்ல சந்தோஷமாக இருக்க போன கண்ட வீடியோவில். என்னது பூரா நீ தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்களே. இது என்னம்மா இது? வெங்காய சம்பளுக்கு என்ன தயிர் வேண்டியலையோ? தயிர் காசு கொடுத்த நீங்கள் உள்ள பிறந்த ஆண்டாடியப்போ நீங்களும் சளிகளும் தான் மற்றது காசு வளமே என்ன காசு வள சிக்கன் என்ன கத்திரிக்காய் மட்டும் முன்னூறு போட்டுருக்குறேன். நான் கை சொன்னீங்க. ஆனால் புள்ள நினைப்பாள் இதுக்கு தான் நான் வீடியோக்கு வரையிலேன்ட்டு எவ்வளோ பாடுபடுத்துறான் நான் போட்டேன். ரைட் கத்திரிக்காய் உனக்கு காணும் போடுங்க. நீ பெருசாக சாப்பிட விழுந்து போட முடியும் உள்ள கவனம். சரி இந்த பிள்ளை கறி விடு பிள்ளை நீ விட அது வீடியோலாம் அப்படித்தான் பிள்ளைக்கு தான் தெரியும் அத்தான சாப்பாடு அப்படி என்று என்ன போடுங்க போடுங்க. ரைட் இந்த செல்லம் உடனே வடிவா. இது என்ன முழு ரஜ்ஜியம் எனக்கு தானே வந்துட்டு மற்றவர்களுக்கு தான் இல்லையே பசிக்குதோ. ரைட் ரைட் இல்லை அவர் கொஞ்சம் என்ன சொல்லுங்க உண்மையாக பார்க்க சொல்லக்கூட அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வீடியோ கூட அங்கே எடுத்து கூட வந்துடுவாங்க தெரியுமா. உண்மையாக தெரியுமா. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரூவான்னா வீடியோ எடுக்கிறார். ஓ அவர் குரலை காட்ட நம்ம சோறு அவியலையோ குத்து தரிசி ரைட் ரெடியோ பண்டத்துட்டு சாப்பிடுவோம் இல்லை. டக்குன்னு சாப்பிட்டு முடிக்கணும்னு பார்க்கணும். இதான் டே போட்டி. அதுக்கு மேலே காசு தான் ஒன்று
நம்மளுக்கு பண்ண உப்பு காணா புளியானா சொல்லுங்க எல்லாம். சோறு காணா நைஸாக தனக்கு மட்டும் உப்பு ரச்சு 50 ரூபா கிட்ட கவுந்து வரங்க. ஆனால் கேட்டால் சொல்கிறேன் தெரியுமா, நான் பெருசாக சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் அதை சாப்பிடுவேன். இந்த பால் பண்ணி அரிசி வந்து குழஞ்சால் உண்மைக்கு மேலே கூடாது, அந்த புக்கை மாதிரி வந்துடும். அப்போ ஒரு பருவத்தில் வடிச்சா நல்ல கலகலப்பா நல்ல அது எதெந்தாலும் சொல்லி சமாளிக்க தானே வேணும். முட்டை வாங்கிருக்கலாம் சரி. அதுதான் சொல்லி கொண்டு இருங்க, காசு கேட்டால் சொல்லுங்க. நினைச்சு கொண்டு கேடும். ஆயிரம் தந்து நான் 1000 முடிஞ்சு அவ்வளோ அம்மாண்டைக்கு ருசிட்டான கொடுத்து வந்தேன் எல்லாத்துக்கும். தேதிக்கா பக்கத்து விட்டாச்சு. ஆமாம் இல்லைம்மா, சோத்து உப்பு போட்டுக்கலாம். இல்லை இது பிரியாணி சாப்பாடு. பிள்ளைக்கு விளாங்க உங்களை தான் விளாங்க. உண்மையா இப்படியே நீ இருப்பேன்டா சந்தோஷம். அப்போ நல்லது வரும் சோறை கொடுத்தாலும் பிரியாணி இது வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டது இல்லை போல. சாப்பிடுங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட்டது இல்லை போல. என்ன இதை சாப்பிடுங்க. ஆனால் சாய்க்கு பிற கிடைக்குமா? ஆனால் தசியா இந்த சைக்கிள் புதுசாக எடுத்தாச்சு. என்னமா இல்லை வேறுக்கு தசின சைக்கிள் காற்று பெனிக்கு. ம் உண்மையில இந்த அப்படியே குடும்பம் எல்லாம் கொண்டு சேர்ந்து சாப்பிட்றவுல சந்தோஷம். நம்ம அம்மாக்கே மனசில் கவலை இருக்கும். எனக்கு ஒரு கில்லை இருக்கு தங்க வேலையை போனால் அவரோட வாரம் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு பாட்டில் இல்லை லவ் பண்ணி தங்க நாங்கள் வேலையில் பார்க்கிறேன். நாங்கள் லவ் பண்ண கேட்டால் அவளுக்கு பிடிக்குது இல்லையாப்பா எங்களை. ஆனால் எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. அதான் கத்திராக்க உப்பு காணா அவளை தூளுக்கு அந்த உப்பு ரத்தி கறிக்காம சும்மா ஒரு பாசம் உண்டாட்டிக்கணும். தண்ணி விடாக்குதோ அப்படிங்க. இப்போ இந்த இடத்த நீ யாரை மிஸ் பண்ணுற? லண்டன் அம்மாவை எந்த எதுவும் கதைக்க வேண்டாம். கதைங்க ஒரு சில விஷயங்களை கதைங்க. உண்மையில பாவம் அவங்கெல்லாம் இந்த சொல்லுவேன். ரைட் ஓகே. இப்போ 2-3 கதையை கதைங்க லண்டன் அம்மா பற்றி. பிறந்தாள் படியா நாளைக்கு எப்போ பிறந்தாடி பின்னேன்னு தானே கேட்குறேன். உண்மையில் எவ்வளோ காலமாக தொடர்பு இருக்கிறீங்க? உண்மையில் நல்ல ஒரு அம்மா. உண்மையாக எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பேர் எதுக்குமே வந்து சொல்ல வேணான்னு சொன்னாங்க. அப்படி தானே? அந்த வகையில் பேர் சொல்லாட்டாலும் எங்களுக்கு தெரியும் தானே யார் எங்களுக்கு உதவி செய்யணாண்டு. அவாக்கு உண்மைக்கு கோடான கோடி நன்றிகள். ஏனெண்டா இந்த மழை பொழுதிலும் தான் எவ்வளவு கஷ்டமான நிலையிலையும் எங்களை நேசித்து இந்த பிள்ளைகளை நேசித்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததை தாண்டி உண்மைக்கு அவாக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக உண்மையில் வந்து இந்த மழை நேரங்களில் சைக்கிள் வந்து உண்மையாக எடுக்கல. ஏன்னா சாப்பாடு பகுதிக்கு தான் போய் கொண்டிருக்கேன் சிலவுகள். வெளிநாட்டை பொறுத்தவரையிலும் எல்லாம் குளிராம என்ன அவங்க எவ்வளோ அவங்க உண்மையாக அவன் நினைச்சிருந்தா அந்த காசை போய் சமைச்சிருந்துக்கலாம். உங்களோட அன்பு பாசம் உண்மையாக தங்கண்ட பெத்த பிள்ளைன்ற சமனா அவங்க நினைக்கிறதே தான் எல்லாமே செய்கிறா. அது பேர பிள்ளை மாதிரி சசியாவே
ம் மற்றது அவரையும் ஒரு பேரை நான் நினைச்சு அவருக்கும் எடுத்து கொடுக்க மனக்குழப்பமா இருந்தவா ம் ம் இருக்கக்குள்ள அப்போ இவாக்கு சொன்னவாவா நீங்கள் மனக்குழப்பம் அடையக்கூட உங்கள்கிட்ட பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து தருவேன் அப்போ சொன்னதுக்காண்டி அவள் அதை நிறைவேற்றி இருக்கிறான். அதுக்காண்டி மழை தண்ணிக்கு ஓட வேண்டாம் அண்ணா தேவைப்பட்டு ஓடுங்க. ஏன்னா மழை காலம் தானே இப்போ சைக்கிளில் மழை தண்ணிக்கு ஓடிக்கொண்டு சரக்கு பட்டும் விழுந்து ஓடுவா அவள். கம்பியுங்க அப்படி கையில் வரும். இப்போ தம்பியை நீங்கள் யோசிக்காங்க, நாங்கள் கேட்டதுக்கு பதிலாக சொல்லுவோம். என்னது என்னது பாட்டெல்லாம் படிக்கணும், பாடி உஷாரா சாப்பிடுவோம். ஆட வேணும், பாட வேணும். சாப்பிட்டு வீடியோ முடிப்போமோ இல்லை என்ன மாதிரி இப்படி வீடியோ முடிச்சு விடுவோமோ? ஓகே உறவுகளை, உண்மையில் பார்த்தீங்கன்னா காலம்னா புட்டு தான் சாப்பிட்ணும். உண்மையில் என்னால் வந்து கணக்கு சாப்பிடலாம் கிடக்கு. அந்த தங்கச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்கிறாள். அடுத்த கட்டம் வந்து சாப்பிட்றதுக்கு அப்போ தான் சொன்னதான் அண்ணா வீடியோ முடி சாப்பாடு எனக்கு கொஞ்சம் முடிஞ்சோன்னு வந்துட்டு சரியில்லைடா அப்புறம் வீடியோ பார்க்குறவேன்னு நினைப்பினோம். இந்த பிள்ளை இப்படி சாப்பிடக்கூடிய பிள்ளையோண்டு என்ன பிள்ளை என்ன ஆளை பாருங்க, உருளைக்கிழங்கு மேலே கிடக்கு இங்கே அத்தானே இப்படி தான் நிற்கிறேன் செந்துற மாதிரி. வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறதில்ல. என்ன நம்மாக்கு என்ன சொல்ல போகிறீங்க தசியா? சொல்லுங்க. சொல்ல போறேன். நன்றி சொல்ல போகிறீங்களோ? சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, உண்மையில் நாங்களும் வந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் அம்மா. எங்களோட குடும்ப சார்பாக ஒரு சில உதவிகளை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. பேர் சொல்ல வேணாமுடியே நாங்கள் பேர் வந்து சொல்லலை. இதோட வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஆட்டு இது பறக்குது ரத்து துண்டை பிக்க பறந்தடிக்குதா பஞ்ச. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிற இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா தசியாக வந்து பிறந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற உறவுகள் தெரிவித்து கொள்ளுங்க. இந்த இடத்த வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வேறு தச்சுக்குட்டி எங்கே போனீங்க? உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஜோக்காக தான் ஒரு சில இடங்களில் அம்மா சொன்னான் அப்படி உப்புகள் காணாதுன்னு. உண்மையில் சாப்பாடெல்லாம் வந்து வேறு ரதமாக இருக்கிற இந்த இடத்த வேறுங்க. பாரார் புல்லட் பாண்டி வாரார். ஓகே, கையெழுத்துங்க, நான் வந்துட்டேன். அங்கே சொல்லணும், சொல்லுங்க. ஓகே, எங்கே போனீங்க? தண்ணி குடிக்கவா? பாட்டு எதுவும் படிக்கிற மாதிரி வேண்டாம். பாட்டு கேட்கல. அங்கே காற்று மேலே கேட்டு மழை பெய்யவளுக்கு டப்பு உண்டா. காற்று மேலேயே பார்த்து மழை பெய்யுது இப்போ. என்னென்னு உள்ள பாடுறது காத்து மேலே. ஆனால் காத்து சைக்கிள் வேண்டாம். உண்மையாக அந்த பாட்டு வேண்டாம், நிப்பாட்டும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் சிக்கனமாக முடிக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தங்கச்சி முடிச்சிருக்காள். என்ன சில ஒதுக்கே ஏண்டா முட்டை கூட 35 ரூபா முட்டை கூட வேண்டே இல்லை. இந்த இடத்த கேட்டால் சொல்கிறாளப்பா கடை பூட்டி கிடக்காண்டு. இது யாருக்கு சொல்கிறேன்? ஏண்டா இந்த யாழ் மாவட்டத்துக்கு ஒரு கடை கிடக்கு. என்ன அடுத்த சாப்பாடு ரெடியே முடிக்கட்டேன். சரி, ஓகே. இந்த இடத்த வந்து தங்கச்சி வந்து பாவம் தானே. ஏன்னா சாப்பாடு தான் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா மழை நேரங்களில் பசிக்கிற கூட தானே. உங்களை சத்தம் கூட கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ அம்மா என்ன மாதிரி அம்மா வந்து நோம்பலாக பொதுவாக வந்து அளவாக சாப்பிட்றது. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைக்கக்கூடும் என்ன ரூன் நீங்கள் சாப்பிடு. உண்மையான காலம் புட்டு நான் சாப்பிட்டபடியா எனக்கு சாப்பிடலாம் கிடக்கு. இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். நாளை ஒரு புதிய ஒரு வீடியோவில் கண்டிப்பா பாய்.